பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 100 அதிகாரம் 3வது வசனம். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, நீங்களே என்னோட பிள்ளைகள்ப்பா, நான் உங்களை பாதுகாத்துக் கொள்றேன், நான் உங்களை பராமரிக்கிறேன், என்னுடைய மேய்ச்சல் இருக்க ஆடுகளா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்க. ஆடுகள் அப்படின்னா அந்த ஆடுகள் யாரு மேய்க்கிறாங்களோ அவங்க கிட்ட பத்திரமா இருக்கும்ல. அதே போலதான் நம்ம ஏசப்பா கிட்ட இருந்தோம்னா பத்திரமா இருப்போம்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. அதான் சங்கீதம் 23 வாசிக்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்க நான் தாழ்ச்சி அடையேன்ட்டு. ஏசப்பா நமக்கு மேய்ப்பரா இருக்கும்போது நம்ம எந்த இடத்துலயும் தாக்கப்பட மாட்டோம், தாழ்ந்து போக மாட்டோங்க. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களையும் உலகப்பரமான காரியங்களையும் நம்ம நாடி போனா அது எல்லாம் மாயமானதம்மா. பிரசங்கி சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மாயை. சூரியனுக்கு கீழே என்ன இருக்கு? பூமி இருக்கு. இந்த பூமியில இருக்க எல்லா காரியமும் மாயை தான். மனித வாழ்க்கையே ஒரு மாயன் தான் பிரசங்கி சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல இருக்க காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்துட்டு மகனே மகளே நீ என்னை தேடிவான்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. வெறுத்துட்டு வானா, வேலையை வெறுத்துட்டு வா, குடும்பத்தை வெறுத்துட்டு வான்னு ஏசப்பா சொல்லுங்க. உலகப்பரமான ஆசைகளை, உலகப்பரமான காரியங்களை வெறுத்துட்டு வா அப்படின்னு